ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி சிஸ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி சிஸ்டம்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் லெவல் இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறதையும் வெர்ஷனையும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பேக் டோரில் வந்து அட்டாக்கர் மிஷினில் வந்து எப்படி அக்சஸ் எடுக்க போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஸ்பிளே. இங்கே உள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டிம் அதாவது அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ண போகிற மிஷின். இந்த இதுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வாங்க போகிற மிஷின். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா விச்சுவலாக தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து கற்றவை பற்றவைன்ற கான்செப்ட் படி இங்கே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து நான் செகண்ட் டிஸ்பிளேல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல தான் நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். செகண்ட் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கிளியராக கேட்கும் நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் கிளியர் இல்லை, இன்னும் பெட்டர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் செய்யாமல் கிளியராக பார்த்தா தான் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். விஎம் வேறு யூஸ் பண்ணுற நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் நான் வந்து இஜெட் செக்யூரிட்டியோட கோர்ஸை படித்து தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி இவரோட இதில் ஒரு சில இஷ்யூ வரும் கஸ்டமைஸ்னால. எப்பயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஸ்னாப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதை வந்து உங்களுக்கு அந்த எரர்லாம் வராமல் எப்படி அந்த எரர் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லுவேன். இந்த மாதிரி ஸ்னாப் போட்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இதுக்கு நான் பெர்ஃபார்ம் அட்டாக் வாங்க போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10. ஓகேவா? விண்டோஸ் லெவல்லையும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆக்சுவலி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம அதாவது ஆன்டிவைரஸை வந்து பைபாஸ் பண்ணுற மெத்தடை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ஆன்டிவைரஸை ஃபயர்வாலோ வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஜஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான். இதில் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம சேனல் வந்து பொறுப்பேற்காது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்த்தோடனே நான் ஒரு மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே போகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்படி வைக்கிறதுக்காக அதில் வந்து த்ரோ ஜோன் அட்டாக்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் த்ரோ அட்டாக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம முதல் த்ரோ ஜோன் அட்டாக்கு முன்னாடி எப்படி அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது, அக்சஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை மட்டும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி இங்கே கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டெர்மினலில் போயிட்டு எல்எஸ் கொடுத்து எந்த டைரக்டில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கோம். சிடி டெஸ்க்டாப் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ வந்து mkdir ஜஸ்ட் எம்எஸ்எஃப் அப்படின்ற ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கும். சிடி ஜே டேப், அங்கே ஷார்ட்கட் வந்து டேப் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து அந்த அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் டூலை யூஸ் பண்ணி அந்த வல்னரபிலிட்டியான ஒரு பேலோடை வந்து ஜென்ரேட் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு அனுப்பி அது மூலமாக இன்ஸ்டால் பண்ண வச்சு அதுலேருந்து நம்ம பேக் டோரை எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ஒரு பிகினர்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பர்ட்டும் சொல்ல முடியாது.
ஒரு மிடில் பேஸ் பண்ணி கமெண்ட்ஸை வந்து பார்ப்போம். ஓகேவா? நீங்க இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசா இருக்க மாரி ஒரு பெரிய கோர்ஸ். வயசா இருக்க தொட்டீங்கன்னா பெரிய கோர்ஸா போகும். அதே மாரி தான் மெட்டாஸ்ப்ளாய்டும் ஒரு பெரிய கோர்ஸு. இன்னும் அடுத்து வர செக்ஷன்ல வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெறையா இது இப்போதைக்கு பேசிக்கா ஸ்கிரீன்ஷாட் போடுறது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, அப்படின்ற ஒரு சிம்பிள் கமெண்ட்ஸ பத்தி பார்ப்போம். அப்படி உங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஏஐட்ட போட்டீங்கனாலே, அதே இந்த இந்த இத குடுத்துரும். ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் காரணமாக நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கோர்ஸா போட்டு Udemy இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல போட ட்ரை பண்றேன். இப்ப வந்து நாங்க பார்த்தீங்கன்னா, லைக் கம்பெனிக்கு தேவையான கோர்ஸ் இதெல்லாம் நெறையாவது நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் நாங்க ரீகால் பண்ணும்போது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நானு ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, வந்து எப்பயுமே நீங்க வந்து இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா, இந்த கமாண்ட யூஸ் பண்ணணும். UWF டிசபிள்ன்ற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபயர்வால் இருக்கும். அதே மாரி கால் லினக்ஸுக்கும் ஒரு ஃபயர்வால் இருக்கும். அந்த ஃபயர்வால வந்து டிசேபிள் பண்றதுக்காக. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறீங்கன்னா, அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கமாண்ட் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப டிசேபிள் இருக்கு. இந்த இடத்துல எனேபிள் போட்டீங்கன்னா எனேபிள் ஆயிரும். எப்பயுமே நீங்க ஏதாச்சும் ஒரு பேலோட வந்து கிரியேட் பண்றீங்க செய்றீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஃபயர்வால ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத மெட்டாஸ்ப்ளாய்ல வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து எம்எஸ் வேணும் அப்படின்ற கமாண்ட வந்து குடுப்போம். ஓகேவா? இப்ப குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்காக ஸ்க்ரீன் பெருசா வச்சுக்கிறேன். ஒரு தடவ செக் பண்ணிருவோம். எல்லாம் கரெக்ட்டா ஆகுதான்ட்டு. ஓகே. ஓகே. ம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ குடுத்துட்டோம். இப்ப வந்து அந்த எம்எஸ் வேணமோட வந்து பேலோட்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து இங்கேயே பார்த்துருப்பீங்க. பேலோட் அந்த மாரி குடுத்துட்டீங்கனாலே வந்துரும். லிஸ்ட் பேலோடு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எம்எஸ் வேணும் குடுத்துட்டு, இந்த லிஸ்ட்டையும் பக்கத்துல இந்த பேலோடையும் தான் பேலோட் கூட சேர்த்துக்கோங்க. பேலோட்ஸ். இப்ப எதுக்கு இந்த கமாண்ட் ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டபுள் கோலன் குடுத்துருக்கேன். ஸ்லாஷ் குடுத்துருக்கேன். அதனால இப்ப ஓகே ஒர்க் ஆகும். இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க மெட்டாஸ்ப்ளாய்ல இருக்கிற அவங்களா இன்பில்ட்டா ரெடி பண்ணியிருக்க பேலோடெல்லாம் வந்து உள்ள இருக்கிறத இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணணுமா, iOSக்கு யூஸ் பண்ணணுமா, சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணணுமா, எந்தெந்த மெத்தட்ல யூஸ் பண்றது அப்படின்றத கிளியரா வந்து இதுல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேலோடு இருக்கு. இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்லயே. ஓகேவா? விண்டோஸ் ஷெல் இது பண்றது, அதுக்கப்புறம் நெறைய இது இருக்கு பார்த்தீங்களா? VNC இன்ஜெக்ட் பண்றது. இப்படி நெறைய இது இருக்கு. நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து விண்டோஸ் இந்த மாரி இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பெட்டர் அந்த மாரி தான். ஓகேவா? ரிவர்ஸ் HTTP அந்த மாரி லைக். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த HTTP தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப டைப் பண்ணிட்டேன். இந்த இதுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ல தான். இப்ப நான் இங்க காமிச்சதுலயும் அதே மாரி தான் இருக்கும். மேக்ஸிமம். ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இங்க HTTP, TCP, விண்டோஸ் மெட்டாஸ்ப்ளாய் இந்த இருக்கு பார்த்தீங்களா? விண்டோஸ் சிஸ்டம் 64 பிட்ல மெட்டாபிளேட்டரை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் HTTP கனெக்ஷன் வந்து நம்ம எடுக்க போறோம். அதுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிளியராவே இருக்கும். வந்து
பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் என்ன இது மூலமா நம்ம ஷெல் மூலமாவா, எது மூலமாவா பண்றது, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேட் பண்றது, என்ன கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றத வந்து இது ஃபுல்லா போட்டிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, புரோட்டோகால்ல வந்து நம்ம இவ்வளோ இது பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தா HTTPயோட கம்யூனிகேஷன் தான் சர்வீஸை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஐபியை வந்து ஒருத்தர் செக் பண்ணிடணும். ஐஎஃப் கான்ஃபிக்னா 88.128 அப்படின்ற ஐபி காமிக்குது. ஓகேவா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கமாண்ட் போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அதிகமாக கண்டென்ட் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு கமாண்டுக்கும் விளக்கம் கொடுத்து செஞ்சு பண்ணாதான் உங்களுக்கு எதனால இந்த கமாண்ட் போடுறோன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பினம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இந்த மாதிரி பேலோட வந்து நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். அந்த பேலோட வந்து இந்த டைப்பில் எனக்கு வேணும். இந்த சர்வீஸ் எனக்கு வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்கோஸ்ட் இது மாரி குடுத்து, எல் போர்ட் குடுத்து, அதுக்கப்புறம் இந்த மாரி எனக்கு ஃபைல் எனக்கு வேணுன்றதையும் நீங்க போடலாம். அ இல்லாட்டி நீங்க இந்த மாரி மொத்தமாவும் போடலாம். மேக்ஸிமம் இந்த கமாண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த நோட்ஸ் மாரி போட்டு டெராபாக்ஸ்ல லிங்கா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்க பார்க்கிறேன். ஓகேவா? நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. முக்கியமா இத வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய டீட்டெயில வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பா பார்க்க வேணாம். நம்ம வந்து இந்த பேலோட்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த கம்பெனில இந்த மாரி அடிக்கடி இந்த இஷ்யூ வரும். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷரா போம்போது இந்த இவ்வளோ விஷயம் வந்து தெரியாம போறதுன்னா அங்க ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் நிறைய மேட்ரு தெரிஞ்சுட்டு போனா தான் அங்க நம்ம சர்வே பண்ண முடியும். அதனால தான் இந்த டூல் பேஸ் பண்ணி கான்செப்ட், நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இதெல்லாம் நீங்க பயஸ் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். அந்த இடத்துல அத்தனை பேர் முன்னாடியும் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, போல்டா இருக்க முடியும். குடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஹோஸ்ட் எந்த மிஷின்ல நம்ம இந்த பேலோட கிரியேட் பண்றோமோ, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின்ல இருக்கிற ஐபி யூஸ் பண்ணி தான் விக்டிமோட மிஷின் போய் அங்க இருந்து ரிவர்ஸ் செல் எடுக்க முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஐபில இருந்து வந்துச்சுன்னு தான் அதிகமா ஃபைண்ட் பண்ணுவாங்க டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ல. அதனால தான் அந்த ஐபிய வந்து அவ்வளோ ஸ்கூப் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறது. ஓகேவா? நீங்க நினைப்பீங்க விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணாலும் என்ன இருந்தாலும் ஒரு சர்வர் தான். ரொம்ப கிரிட்டிக்கலான இது இருந்துச்சுன்னா அந்த சர்வர்கிட்ட போய் டேட்டா வாங்கிடுவாங்க. ஓகேவா? எந்த சிஸ்டம், எந்த ஒரு இதுவுமே செக்யூர் கிடையாது. அதனால லீகலா யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள்ல டெஸ்டிங் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 அந்த கீ அதாவது அந்த டோர் அந்த லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ்ன்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா. ஓகேவா? ஏரியால இந்த ஏரியால இந்த அட்ரஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு புரியுற கான்செப்ட் ஓகே. அது ஃபார்மேட் எந்த மாதிரி ஃபார்மேட்ல வேணும்னு நான் என்ன கேட்டிருக்கோம், இஎக்ஸி ஃபார்மேட்ல எனக்கு வேணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஓயூடி ஓ கொடுத்தாலும் சரி, அவுட் கொடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் இங்கே ப்ரோஜோன் 88 டாட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேர் உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது சும்மா ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். அப்போ அதனால நான் பார்த்து வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஜேயூஎஸ்டி ஜஸ்ட் எம்எஸ்எஃப். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பேரோட கிரியேட் பண்ணுறேன். ஒரு 1 மினிட் நமக்குள்ள தான் டைம் எடுக்கும். ஒரு 15 செகண்ட் இவ்வளோதான் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அந்த பேலோடு வந்து ஜென்ரேட் ஆகி நம்ம பார்த்துலயே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இங்கே சேவ் ஆகிடுச்சு. எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ எல்எஸ் கொடுப்போம். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இஎக்ஸி ஃபைல் இங்கே சேவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம விக்டிமோட மிஷினுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அனுப்ப போகிறோம். எப்படி அனுப்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்பிளே பெருசாகிக்கிறேன். எப்படி அனுப்ப போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஆனில் இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் 1 ஹவர் போகும்னு நினைக்கிறேன். 1 ஹவர் போனாலும் டீப்பாக பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி, கம்பெனி பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இந்த இதில் வந்து இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தா எல்லாமே லோக்கலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து ஹெச்டிடிபி அப்படின்ற சர்வரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதுக்கு வந்து அனுப்ப போகிறோம்.
முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்து 192.168.128 இதில் தான் நெட்ஒர்க்கில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இந்த சிஸ்டத்தோட ஐபி வந்து ஒரே மாதிரி அது நெட்ஒர்க்கில் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐபி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 88 142 இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் என்ன இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சில சிஸ்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதுதான் நம்ம சிஸ்டம்லேயும் ஏன்ட்டு நீங்கள் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஒர்க் ஆனதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் HTTP சர்வர் பின் போட்டு 99 போர்ட்டில் தான் ஒர்க் ஆகுச்சு. 88 போர்ட் ஒர்க் ஆகலை. ஓகேவா? அங்கே எதுக்கு நீ 80 போட்டு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கனெக்ஷனுக்காக, இது வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐபியில் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி விண்டோஸ் இதுக்குள்ளே போயிட்டு ப்ரௌசர் இருக்கும். கண்டிப்பாக இதில் ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கான்ட்டு ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ ஆன் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் டவுன்லோட் ஆகுறதுல நிறைய இஷ்யூ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நம்ம ஆஃப் பண்ண மாதிரி தான் காமிக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. இப்போ ப்ரௌசருக்குள்ளே போங்க. மேக்ஸிமம் எல்லாருமே எட் ப்ரௌசருக்குள்ளே போங்க. ஏன்னா இதுக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. லைக் இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ண முடியும். மிச்சம் இந்த இதுலேயும் வந்து பண்ண முடியாது. டவுன்லோட் ஆகிறது எல்லாமே சொல்கிறேன். Do you have allowed பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேக் ஆகுது. நம்ம வந்து ரேம் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதனால் மேபி இருக்கலாம். இப்போ அந்த ஐபியை போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் போடலாம். அப்படியே ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், லைக் ஜஸ்ட்டு MSF என்ன ஃபார்மேட்டு EXE அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அங்கே காமிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எப்பவுமே கொடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் கீப் கொடுத்துட்டு எனிவே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாத்தில் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உள்ளே போயிட்டு டிஃபெண்டருக்குள்ளே போயிட்டு நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகே, வரமாட்டேங்குது. ஓகே ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு மெத்தட் இதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து டெம்பரரி ஐக்கனுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் டு ஆர் ரிமூவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைரஸ் அந்த ஃபைலுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து புதுசாகவே பண்ணுவோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணுறேன். போயிட்டு இதில் வந்து ஜஸ்ட் MSF என்ற ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு MSFன்ற ஃபோல்டர். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறத வந்து கட் லைக் கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எதனால் காமிக்கலாம்னா Windows 10 யூஸ் பண்ணுறோம். அது ஃபார்மேட் ஒன்று காமிக்கல. அப்படி உங்களுக்கு ஃபார்மேட் வேணும்னா ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அதோட இது வந்து டீட்டெயிலாக காமிக்கும். ஓகேவா? என்ன ஃபார்மேட் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு நீங்கள் வந்து லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த பேலோட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஜென்ரேட் பண்ண ஃபைலை வந்து அங்கே அனுப்பியிருக்கோம். அவ்வளோதான்.
இப்போ இதோட வேலை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதனால வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முடிச்சிட்டோம். 2வது ரிசீவ் பண்ணணும், அதாவது ரெக்கவர் பண்ணணும். அதாவது நம்ம ஐபி அங்கே கொடுத்துட்டோம். போர்ட் நம்பரையும் கொடுத்துட்டோம். அந்த போர்ட் நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக என்னோட சிஸ்டத்தில் வந்து காமி. ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தால் உடனே அதுக்கு வந்து ஹேண்ட் சைன் பண்ணிக்கோ, இன்ஃபர்மேஷனை வாங்கணும் அப்படின்றத வந்து நாம் வந்து நம்ம அட்டாக்கர் மிஷினுக்கு சொல்ல போகிறோம். அதனால் வந்து இந்த கமாண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு எம்எஸ் வீனம், இதுக்கு லிசன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கன்சோல். ஓகேவா? நான் ஏதோ செகண்ட் ஸ்க்ரீனில் வச்சிடுறேன். எம்எஸ்எஃப் கன்சோல் இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் worry பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, எம்எஸ்எஃப் 6ன்றது வெர்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதான் எடுத்துக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வராது, ஏன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இவ்வளோ ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டர்பிட்டர்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் எக்ஸ்பிளைன் மல்டி ஹேண்ட்லர் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 2 சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹெல்ப்ன்ற கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ வந்து ஷோ ஆப்ஷன் கொடுத்து டேப் கொடுத்ததுனால வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 40,445 அந்த போர்ட்டில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம இந்த பேரோட எந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், இது வந்து ரிவல்ஸ் எடுக்கிற கமாண்ட் மட்டும்தான். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எந்த மாதிரி பேலோட வந்து எந்த மாதிரி பாத்தில் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ரிமோட் செல் கம்யூனிகேஷன் சர்வீஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இதை வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி. ஓகேவா? இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஷூ ஆப்ஷன் கொடுங்க. லைக் அந்த ஆரோ பாரில் ஃபஸ்ட்டு அந்த டாப் ஆரோ கொடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் இதை காமிக்குது. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐபி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். லைக் இந்த எல் ஹோஸ்ட்டில் தான் வந்து நம்ம ஐபி கொடுப்போம். போர்ட்டில் வந்து தான் அதோட நம்பர் 8080 கொடுப்போம். ஓகேவா? நம்மளோட சிஸ்டத்துக்கு வந்து கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு நான் காப்பி பண்ணி போடுறேன்னா டைம் நான் டைப் பண்ணி கேப்ஸ் ஆன் ஆயிரும், அதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் ஒரு 5வது தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களும் 1க்கு 2-3 தடவை பாருங்கள். இது ஜஸ்ட் ஓடிபி கிடையாது. நீங்கள் இன்னொரு தடவை எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அந்த எரர் மெசேஜ்லாம் நம்ம எதையாவது வந்திருக்கு. அந்த இதுக்கப்புறம் வர செக்ஷனில் பார்த்துருப்பீங்க, ஸ்கிரிப்டெல்லாம் த்ரோஜோன் அட்டாக்ல ஸ்கிரிப்டெல்லாம் வரும். அதனால நிறையா எரர் வந்துச்சு. அதெல்லாம் ஏஐட்ட போட்டு போட்டு எதுக்கு வந்துச்சு ஏது வந்துச்சு எல்லாம் கேட்டு எப்பா மண்டை காஞ்சி போச்சு. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவன் அவங்க சீனியர்கிட்ட கேட்டு அந்த மாதிரிலாம் போச்சு. லைக் ஆமாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து லிசன் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ப்ளாய்டுன்னு கொடுக்கலாம், ரன்னுன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த இதை கொடுத்துடலாம். நான் வந்து EXPLOIT எக்ஸ்ப்ளாய்ட்னு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த கமெண்ட் கொடுத்தோன்னே கீழே வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஹேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. HTTPS இங்கே HTTP தான் கொடுத்தீங்கன்னா மேபி அது எல்லாமே தான் அதில் வரும். ஓகேவா? சர்வீஸ்ன்றது வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறேன்.
ஃபயர்வால்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா திடீர்னு ஆன் ஆகுது. ஓகே, ரியல் டைம் ஆஃபில் தான் இருக்குது. எனிவே இங்கே ஒரு பாப்அப் வந்திருக்கு, கொடுத்துட்டேன். நம்ம அட்டாக்கர் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, அட்டாக்கர் மிஷினில் இந்த மாதிரி உள்ள நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓப்பனில் இருக்குது. ஓகேவா, இது வந்து நம்மளோட மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இது வந்து நம்மளோட மிஷின், இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கரோட மிஷின். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணாலே போகும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அனுப்பாமல் லைக் அவங்க இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை இமேஜை ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் பின்னாடி வந்து EXE ஃபைல் இருக்கும். அதான் த்ரோஜோன் பேஸ் பண்ணது. பாட்டு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, அப்போதைக்கு பின்னாடி EXE ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். இது சிஸ்டம் ஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஏபிகேவும் மாற்றலாம், EXEயாகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட கெர்னல் டெபியன் பேஸ் பண்ணி நம்மளோட இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் பேஸ் பண்ணி சாஃப்ட்வேராகவும் ரெடி பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கானது பார்க்குறேன். ஓகேவா, நம்ம இதில் இருக்கிற மாதிரி ஹூ ஆம் ஐ அந்த கமெண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்த இதில் இருக்கோம், ஹூ ஆம் ஐன்னு கொடுப்போம். லைக் நம்ம இதில் வந்து இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகலை, அதனால். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. யூ நேம் ஒய் 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 ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைரக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டில் இருக்கும். அதாவது நம்ம எந்த சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆச்சோ அந்த டைரக்டரி தான் வந்து பார்த்து எந்த பார்த்துக்கு போச்சோ அந்த டைரக்டரி தான் காமிக்கும். ஓகேவா, இப்போ வந்து இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும். இப்போ எந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிருக்கு அப்படின்றது தெரியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு 9 அதில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம இருக்குது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போனீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் காமிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் போயிடுச்சு. இதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் போடலாம். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சேவ் ஆகும் காமிக்குது. நம்ம எந்த இடத்துல போஸ்ட் பண்ணோமோ அந்த இடத்துல தான் சேவ் ஆகும். ஓகேவா, இந்த ஃபைல்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவில் இருக்குது. நம்ம இதில் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது கஸ்டமைஸ் இல்லைனால டக்குன்னு வந்துடுச்சு. ஓகேவா, அதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வந்து ஷேர் ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஓகே, பக்காவாக இருக்குது. இதே மாதிரி தான் ஹேக்கர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்கள பென் டெஸ்டர்ஸ். நாங்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் டெஸ்டர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரி லைனில் பென் டெஸ்டிங் இந்த மாதிரி லைனில் போகிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற போது இந்த வீடியோ கண்டென்ட் அவங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து த்ரோஜோன் பேஸ் பண்ணின்ற மெட்டாஸ்ப்ளாய்ட் டூலை யூஸ் பண்ணி பார்ப்போம். அட்வான்ஸாக போகும். ஓகேவா, மேக்ஸிமம் நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வீடியோ போட பார்க்கலாம். ஒரு சிலது போட முடியலாட்டி அது காரணம் நம்ம யூடியூபோட அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.